காவல்துறை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முதல்வருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு இங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு வந்து சுத்தமாவே சரி கிடையாது அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான போக்கு வந்து அதிமுக முன் வச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க காவல்துறை வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றீங்க. அதுவே நான் காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டும் அல்ல. காவல்துறையே கண்ட்ரோல்ல இல்லைன்ற. காவல்துறை கண்ட்ரோல்ல இல்லாத காரணம் ஒரு சரியான தலைமை இல்லை. உத்தரவு போட்டால் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற கீழ் லெவல் அதிகாரிகள் அதுக்கு கட்டுப்படணும், அதை மதிக்கணும், அந்த தலைமையை அவங்க ஏற்கணும். அது இல்லைன்ற. அதுவே இல்லாதப்போ இவங்க எப்படி அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடே இல்லை, அப்புறம் வந்து காவல்துறை மட்டும் இருக்குமா? அதனால அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 ஃபோட்டோ ஷூட்டு 2 ஃபோட்டோ ஷூட்டு எடுத்துட்டு எப்படி ஃபோட்டோ நல்லா வந்ததா, இதை வந்து எல்லா பத்திரிக்கை போட்டாங்களா, ஏன் அவங்க போடலாம், அது கேளுங்கன்னு கேட்கறதுல காட்டுற அக்கறையை இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றது கேட்கணும்ல. இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த 5 வருஷத்துல இவங்க வந்து போதையை ஒழிக்கிறதா இருந்தா எப்படி கள்ளச்சாராயம் வித்தாங்க? கள்ளக்குறிச்சியில் 69 பேர் எப்படி ஏன் செத்தாங்க? அரசு சாராயத்தை டாஸ்மாகில் வாங்கி குடிச்சா செத்தான். கள்ளச்சாராயம் எப்படி 69 பேர் சாகிற அளவுக்கு கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு அந்த இடத்துல எவ்வளோ நாள் ஒரே நாளில் விற்றதா? அப்போ காவல்துறை, அதுவும் எஸ்பி அலுவலகத்துக்கு பக்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரில் 69 பேர் செத்தாங்கல்ல. அதுக்கு முன்னால் மரக்காணத்தில் செத்தாங்கல்ல. அங்கே ஒரு 30 பேருக்கு 32 எனக்கு மறந்து போச்சு, அது செத்தாங்கல்ல. அதில் யார் சம்மந்தப்பட்டாங்கன்னா அன்னைக்கு அமைச்சராக இருந்த மஸ்தானுடைய மச்சான மாமனா அவங்களோட சம்மந்தப்பட்ட ஆட்கள் தானே. அதில் வந்து கைது செய்யப்பட்டது யார்? திமுகனுடைய பிரமுகர் தானே.